வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 12 டிசம்பர் 2008க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். சமையல் எரிவாயு மற்றும் டீசல் விலையை குறைக்க வேண்டும் என்று ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் அங்கு வைக்கும் திமுக, சமாஜ்வாடி உள்ளிட்ட கட்சிகள் பாராளுமன்றத்தில் வலியுறுத்தியதாக டெல்லியிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதேபோல் எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மக்களவையில் இக்கோரிக்கையை முன்வைத்து உடனடியாக எரிவாயு மற்றும் டீசல் விலையை குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக டெல்லியிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காஷ்மீர் மாநிலத்தில் 5வது கட்ட சட்டப்பேரவை தேர்தல் நாளை நடக்க இருக்கிறது. அதற்கான பாதுகாப்புகள் மிக பலப்படுத்தப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மும்பை தாக்குதலில் பிடிபட்ட ஒரே பயங்கரவாதி அஜ்மல் கசாப் அவர்கள் தனது மகன்தான் என அவரது தந்தை அமீர் கசாப் ஒப்புக்கொண்டுள்ளார். பாகிஸ்தானின் பிரபல பத்திரிகையான டான் பத்திரிகைக்கு அளித்த போட்டியின் போது கண்ணீர் மல்க இதை தெரிவித்ததாக பாகிஸ்தானில் வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருமங்கலம் தொகுதியில் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். டிசம்பர் 11ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தனக்கு கடிதம் எழுதியதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் சென்னையில் தெரிவித்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் உள்ள தொழிற்சாலைகளின் உற்பத்தி கடந்த 15 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு குறைந்திருப்பதாகவும், இது உலக பொருளாதாரத்தின் மந்தநிலை காரணமாக இது ஆரம்ப கட்ட நிலையில் இந்தியா தற்போது பாதிக்கப்பட்டிருப்பதாக டெல்லியில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாளை மிஸ் வேர்ல்ட் இறுதிச் சுற்று பெல்வாரா இந்தியாவின் பார்வதி ஓமனக்குட்டன் 202ஆம் ஆண்டுக்கான மிஸ் வேர்ல்ட் அழகி போட்டி இறுதிச் சுற்று நாளை ஜோவான்ஸ் பார்க் நகரில் நடைபெறுகிறது. இதில் இந்தியாவின் சார்பில் கேரளத்தை சேர்ந்த பார்வதி ஓமனக்குட்டன் பங்கேற்கிறார். அவர் வெற்றி பெறுவாரா என்று இந்தியாவில் உள்ள அனைவரும் பார்வையும் அங்கு திரும்பியிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ரஷ்யாவில் பாஸ்பேட் சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 12 பேர் உயிரிழந்ததாகவும் 5க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக ரஷ்யாவில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் இலங்கை ராணுவத்திற்கும் எல்டிடிக்கும் கிளிநொச்சி பகுதியில் கடும் சண்டை நிகழ்ந்து வருவதாகவும், அங்கு நேற்று 90 பேர் இருந்ததாக அதனுடைய செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டிருந்தன. ஆனால் இன்று மேலும் 30 பேர் இருந்ததாகவும், மொத்தம் 120 பேர் உயிரிழந்ததாகவும், ராணுவத்தினரிடமிருந்து வெடிபொருள்கள், துப்பாக்கிகளை கைப்பற்றியதாக அந்த நிறுவன செய்திகள் வெளியிடுகின்றன. நேபாள நாட்டில் நேற்று இரவு சுற்றுலா சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த பள்ளி மாணவர்களின் பஸ் விபத்துக்குள்ளாகி 23 பேர் இறந்ததாகவும் 64 பேர் காயமடைந்ததாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கில் அவர்கள் இன்று டெல்லியில் தெரிவித்த ஒரு அறிக்கையில், இந்திய கிரிக்கெட் அணி பாகிஸ்தானுக்கு விளையாட செல்லாது என்று கூறியதாக டெல்லியிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாள் முதல் இன்னிங்ஸ் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா 6 விக்கெட் இழப்பிற்கு 155 ரன்கள் எடுத்ததாகவும், முன்னதாக முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து 316 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆகியதாக சென்னை சேப்பாக்கத்திலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. வானிலை அறிக்கை. இன்று 12 டிசம்பர் 2008 பிற்பகல் 3 மணி அளவில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் படத்தை தற்போது பார்க்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் இல்லாமல் இருக்கிறது. வங்கக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலில் தான் மேகமூட்டங்கள் அதிகம் தெரிவது காணப்படுகிறது. ஆனால் அடுத்த ஒரு சில நாட்களுக்கு மழை குறைவே என்று இந்த படம் மூலம் தெரிகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.